கரண்ட் பில்லு குறையணுமா? சோலார் பேனல் அமைக்கலாங்க. சன்னோவா ஷைன் துடன் 20 வருட கேரண்டி. வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அமைத்தல். தொடர்புக்கு சுப்பிரமணியபுரம் 10வது தெரு, காரைக்குடி. தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் புகழன் அவர்கள் மாநில உரிமை பறிப்பு விளக்க குறிப்பேடு நூலை வெளியிட்டு உரை நிகழ்த்த வர இருக்கிறார். அந்த குறிப்பேடில் இந்த மாநாட்டிற்கான தீர்மானம், முன்னணிக்கான அறிக்கை அதிலே இருக்கிறது. வெளியிலே அந்த நூல் வைத்து இருக்கிறார்கள். தேவைப்படுபவர்கள் அதிலே அதை பெற்றுக்கொண்டு 10 ரூபாய் அந்த நூல் அதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாட்டின் இந்த தலைமை தாங்குகிற தோழர் பாவல் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் வேணுகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தோழர் சுபு மகேஷ், தோழர் தமிழிசைப்பா அவர்களே, ஒரு நீண்ட நெடிய பட்டியலோடு இந்த நிகழ்ச்சி நிரல் அமைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணற்ற ஆளுமையர்கள், தோழர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் குறிப்பிடுகிற நேரம் அதிகமாக ஆகிவிடும் என்பதற்காக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கட்டான அரசியல் சூழலில் தமிழ்நாடு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அரசியல் குழப்பமாக, ஏற்கனவே தோழர் பாவல் அவர்கள் குறிப்பிட்டது போல், யார் எதிரி என்று அடையாளப்படுத்துவதில் எண்ணற்ற குழப்பங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. நம் பகைவர் யார், நண்பர் யார் என்று தீர்மானிக்காத ஒரு இனம் அல்லது ஒரு குமுகம், சமூகம் சரியான திசை வழி நோக்கி நகர்ந்ததாக நாம் உணர முடியாது. நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை எதிரிகளாக மாற்றுவது என்பது இனத்தினுடைய ஒருங்கிணைப்புக்கு பெரும் தடையாக அமைந்துவிடும். ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி செய்து கொள்ளுகிற வரையறை, அந்த வரையறையின் வழியாக எல்லாரையும் எதிரியாக்கி கொள்வது என்பது இந்த இனத்தை மீட்பதற்காக அல்லது சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு பயன்படுமா என்று சொன்னால் கட்டாயம் பயன்படாது. எதிரியை தனிமைப்படுத்தியாக வேண்டும். இந்திய பாசிச பார்ப்பனியம் நம்முடைய அடிப்படை எதிரியாக இருக்கிறது. ஒரு சமூகத்தை எப்படி வரையறை செய்வது என்பதிலே நமக்கு தேர்ந்த தெளிவு வந்தாக வேண்டும். நம்முடைய தமிழ் சமூகம் நீண்ட நெடிய அடிமை சூழலுக்கு ஆட்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக அதன் மீதான அடக்குமுறைகள் எண்ணற்றவை. சாதி வழி அடக்குமுறை, பொருளியல் வழி, அரசியல் வழி, பண்பாட்டு வழி, வரலாற்றியல் வழி, நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதிலேயே ஒரு அடிமை முறை. தமிழன் என்று நம்முடைய தமிழ் தேசிய இனத்தை நம்மால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, பதிந்து கொள்ள முடியவில்லை. பெருமை வாய்ந்த நம்முடைய கீழடியினுடைய பெருமையை உயர்த்தி காட்டி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை கண்டறிந்த இந்த பெரும் சமூகத்தினுடைய பேரறிவை உலகத்திற்கு அடையாளப்படுத்துவதற்கு தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் எடுத்து காட்டிய பிறகு கூட அரசு சார்பில் நம்மால் அடையாளப்படுத்த முடியவில்லை. தமிழ்நாடு அரசு என்கிற ஒரு அரசு இருந்து அதை உயர்த்தி குரல் எழுப்பிய போது கூட உலகத்திற்கு நாங்கள் அறிவிக்க முடியாது என்று திமிர் பிடித்து பேசுகிறது இந்திய அரசு. தமிழனுடைய பெருமை உலகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது, கீழடி மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு பெரும் பேர் இனம் என்கிற ஒரு அடையாளம் உலகத்திற்கு அறிவிப்பதற்கு இந்திய அரசு தடையாக இருக்கிறது. உங்களுடைய சரஸ்வதி நாகரிகத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்கள், வேத நாகரிகத்தை உச்சி முகர்ந்து பாராட்டுகிறீர்கள். அப்படியான உங்களுடைய அடையாளத்தை உயர்த்தி கொள்கிற உங்களை நாங்கள் ஏன்
கொள்ள வேண்டும். அப்படியான மறுப்பு நமக்கு எழுந்தாக வேண்டும். ஆக நம்முடைய அரசியல் உரிமையை, வாழ்வியல் உரிமையை, வரலாற்றியல் உரிமையை, கல்வி உரிமையை, கனிம வள உரிமையை, கடல் வள உரிமையை எல்லாவற்றையும் நமக்காக அடையாளப்படுத்திக் கொள்வதில் இந்திய அரசு பெரும் தடையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்த பின்பு கூட இதுதான் எதிரி, அதை எதிர்ப்பதில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதிலே நமக்கான முனைப்புகள் குறைந்து வருகிறது. நமக்குள்ளாரவே பகைகள். இந்த பொம்மை ஆட்சி என்கிற ஒரு தமிழ்நாடு அரசு ஆட்சியை, எல்லா அதிகாரங்களும் இழந்து விட்டிருக்கிற ஆட்சியை, கல்வி உரிமையா அது தமிழ்நாட்டிற்கு இல்லை, கனிம வள உரிமையா முற்றிலும் தமிழ்நாட்டிற்கு இல்லை, வரிகள் பெறுகிற உரிமையா, சுங்கச்சாவடிகள் 78 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அனைத்தையும் இந்திய அரசு சுரண்டி கொண்டு செல்கிறான். ஜிஎஸ்டி அவன் பறிக்கிறான். ஆக தமிழ்நாட்டிற்கான எளிய சில சலுகைகள் மட்டுமே உரிமை என்பதாக அதற்கு போட்டி போட்டுக்கிட்டு இவர்களுக்குள்ளார பகைமையாக்கி கொண்டு இந்திய அரசு இங்கு ஊடுருவி இருக்கிறது. இந்திய அரசுடைய ஆதிக்கத்தின் அதிகாரத்தின் கீழே நம்முடைய இனத்தின் அடையாளம் நசுக்கப்படுகிறது. எல்லா மாநிலத்துக்கும் இதே தான் நடக்கிறது. இதை ஓங்கி குரல் கொடுத்தவர்கள் தான் கடந்த காலத்தில் இருந்த கட்சிகள், இயக்கங்கள் எல்லாம். கட்சிகளை ஆனவர்கள் எல்லாம் அதற்கு முன்பாக, கட்சியை அமைப்பதற்கு முன்பாக வலிமையாக குரல் கொடுத்தவர்கள் தான். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு என்றவர்கள் தான் திமுக. ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அந்த கருத்தை அப்படியே கைவிட்டார்கள். திராவிட நாடு அடைவதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் என்று அறிவித்தார்கள். படிப்படியாக இறக்கம், கீழிறக்கம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார்கள். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி திமுக அறிவித்தது. அதையே தொடர்ந்து வந்த கட்சிகள் எல்லாமே, இன்றைக்கு வரைக்கும் புதிதாக தோன்றி இருக்கிற கட்சி எல்லாமே இதை முழக்கத்தை வைக்கிறாங்க. மாநிலத்தில் தன்னாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்ப மாநிலத்தினுடைய தன்னாட்சியை பெறுவது எப்படி? அதுக்கான திட்டம் என்ன? சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டா போதுமா? சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி விட முடியுமா? தொங்கி கிடக்கிறோம். எண்ணற்ற தீர்மானங்கள் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக தொங்கி கிடக்கிறோம். நம்முடைய சட்ட திட்டங்களை தீர்மானிக்கமாக கொண்டு வர முடியவில்லை. நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை 524 பேர்ல 39 பேர் குரல் கொடுத்து ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு மீண்டும் அந்த நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறது இந்திய அரசு. பணிந்து போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறான். முடியாது. உனக்கும் எனக்கும் 2000 மைல்களுக்கு அப்பால் தொலைவு உண்டு. தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி சொற்பொழிவில் 93 அகவையில நிக்க முடியாம, பேச முடியாம, உடல் தளர்ந்து போய் குரல்ல நடுக்கம் ஏற்பட்டு உறுதி வாய்ந்த முழக்கத்தை சொல்லவில்லையா? உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை, நீ யாரோ நான் யாரோ, உனக்கு ஏன் நான் அடிமைப்பட்டிருக்க வேண்டும், எனக்கான தனி விடுதலை என்பது தேவை, அழுத்தமாக சொன்னவர் பெரியார். இன்றைக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. நான் தான் பெரிய கட்சி, நான் தான் இளமை ததும்ப இருக்கிறேன், நான் தான் உணர்வெழுச்சியோடு இருக்கிறேன், பல கட்சிகள் அறிவித்துக் கொள்கிறது. அந்த கட்சியினுடைய கொள்கையில அந்த உரம் இல்லை. எனவே தேர்தல் கட்சியின் வழியான செயல்பாடுகளை இனியும் நாம். வணக்கம். பாத்திமா கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் கிறது. எங்களிடம் உயர்தர பிளைவுட், கிளாஸ் டோர்ஸ் கிடைக்கும். பெரிய கடைத்தெரு, குத்தாலம். செல் 9914 திரு. கொண்டிருந்தா இனத்தினுடைய உரிமைகளை இழந்து போவோம். இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தாக வேண்டும். கொள்கைக்காக, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கான கொள்கைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தாக வேண்டும். தமிழ்நாட்டினர் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த உரிமை கோரிக்கை உடையவர்களை அணி திரட்டியாக வேண்டும். அவர்களை நட்பாக்க வேண்டும். அதற்கான ஒரு பெரும் முயற்சி தான் தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டம் என்பது. தமிழ் தேச உரிமை மீட்பு போராட்டம், தமிழ் தேச விடுதலை போராட்டம்.
தமிழ் தேச விடுதலை போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் இழந்தவர்கள் தான் தந்தை பெரியார் தொடங்கி பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள், தோழர் தமிழரசன் அவர்கள், தொடர்ந்த இயக்கத்தினர் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக அந்த உணர்வெழுச்சி சிதைந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக தமிழ்நாட்டு விடுதலை அரசியலை வெளிப்படையாக பேசுவதற்கு தயக்கம் என்று சொன்னால் உரிமையினுடைய ஒவ்வொரு கூறுகளையாவது எடுத்து சொல்லியாக வேண்டும், போராடியாக வேண்டும். நீட் ஒழிப்பு, என்னுடைய மாநிலத்தினுடைய மக்கள் மாணவர்கள் மருத்துவர்களாவதற்கு உன்னுடைய நீட்டை என எழுத வேண்டும், மறுக்க வேண்டும். அப்படியான உணர்வெழுச்சியை தானாக தேர்தல் கட்சிகள் அறிவித்து விடாது. இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பி ஆக வேண்டும். எந்தெந்த வகையிலெல்லாம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அந்த பறிப்புகளை எதிர்த்து நாம் ஒன்று கூடியாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் மாநில உரிமை பறிப்பு எதிர்ப்பு மாநாடு என்கிற இந்த மாநாட்டை தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிறது. தமிழக மக்கள் முன்னணி என்பது ஒரு ஒற்றை இயக்கம் இல்லை, 10 இயக்கங்களுடைய ஒரு முன்னணியாக சேர்ந்து அடிப்படையாக 3 வரையறைகளை வைத்துக்கொண்டு இந்த முன்னணி இயங்குகிறது. தமிழ் தேச விடுதலை அரசியலை ஏற்றுக்கொள்வது, முழுமையாக ஒரு பொதுவுடைமை அமைப்பை உருவாக்குகிற வகையில் இந்த சமூகத்திற்கான கோட்பாடுகளாக மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வது, தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காமல் ஒரு புரட்சிகர அரசியல் நடைமுறையோடு மக்களை அணிதிரட்டுகிற ஒரு பேரெழுச்சியோடு திட்டமிட்டு செயல்படுவது. இந்த 3 தான் வரையறை. இந்த 3 வரையறையின் கீழ் அனைத்து இயக்கங்களையும், இந்த வரையறைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இயக்கங்களையும் இணைத்து மிக பெரும் பேரெழுச்சியை உருவாக்குவதற்கான ஒரு நீண்ட செயல்பாட்டு திட்டத்தோடு தான் இந்த தமிழக மக்கள் முன்னணி செயல்படுகிறது. இந்த 10 இயக்கங்களோடு இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டதன் பிறகு நீண்ட காலமாக ஒவ்வொரு இயக்கங்களோடும் நாம் பேசிக்கொண்டிருந்த வகையில் 5 பெரும் இயக்கங்கள் இந்த முன்னணியோடு இணைந்து வருகின்றன. மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொடங்கி இன்றைக்கு விரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி 51 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற கட்சி. முன்னணியில் இணைவதை நாங்கள் இருபுறம் கூப்பி, இரு கை கூப்பி வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், வீர முழக்கமிடுகிறோம். தமிழ் தேச குடியரசு இயக்கம் இணைந்திருக்கிறது. அதேபோல் தமிழ் தேச தமிழ்நாடு மாணவர் இளைஞர் இயக்கம் இணைந்திருக்கிறது. நம்முடைய செந்தி கலை இலக்கிய அமைப்பு இணைந்திருக்கிறது. சாமானிய மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த 5 இயக்கங்களின் வழியான ஒரு பேரெழுச்சியை மிக பெரும் வலுவான ஒரு திட்டத்தோடு தமிழக மக்கள் முன்னணி விரைந்து செயல்படுத்தும். இது தனித்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்பதாக யாரும் கருத வேண்டாம். எல்லாரும் இந்த கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கிற பணியை தமிழக மக்கள் முன்னணி செய்திருக்கிறது. ஏறத்தாழ 40 இயக்கங்களுக்கு மேற்பட்ட இயக்கங்களை இந்த ஒருங்கிணைப்போடு நாங்கள் வரையறுத்து இணைத்திருக்கிறோம். இந்த இணைப்பில் கூட நாங்கள் முன் வரிசையிலே இதை தெளிவுபட வரையறுத்து சொல்லியிருக்கிறோம். யார் யார் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அழைத்திருக்கிறோம். தேர்தல் அரசியலை மறுக்கக்கூடியவர்களை ஏற்றிருக்கிறோம், தேர்தல் கட்சிகளை ஏற்கல. அதே போல ஒரு தமிழ் தேசத்தினுடைய அரசியல் விடிவை ஏற்றுக்கொள்கிற கட்சிகளை இந்த அமைப்பு, இந்த மாநாட்டில் அழைத்திருக்கிறோம். இந்த அழைப்பு மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்புக்கான அழைப்பு மட்டுமல்ல, தமிழ் தேச உரிமையை மீட்பதற்கான அழைப்பு. இந்த அழைப்போடு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு தேர்தல் கட்சியும் திட்டமிடுகிறது, அடுத்த தேர்தலில் கூட்டணியை இப்படி மாற்றி பார்க்கலாம், இப்படி மாற்றி பார்க்கலான்னு. சிலர் தமிழ் தேச அரசியல் பேசுகிறவர்களே சிலர் என்ன பண்ணுறாங்க, அடுத்த 3 தேர்தலுக்குள்ளார அண்ணன் ரத்தமே நீங்கள் தலைமை எடுங்கன்னு சிலர் பேசுகிறார். இதெல்லாம் வேடிக்கையானது. இந்த வேடிக்கைகளால் தமிழ்நாட்டினுடைய நிலை மாறிவிடாது. புரட்சிகர இயக்கங்கள், தமிழ் தேச அரசியல் இயக்கங்கள் ஒருங்கிணைந்தாக வேண்டும். அடுத்த தேர்தலுக்குள் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் பேரெழுச்சி உருவாகியாக வேண்டும். இந்திய பார்ப்பனியத்தை கருவறுக்கக்கூடிய பேரெழுச்சி, இந்திய பார்ப்பனியத்தை கருவறுக்கக்கூடிய ஒரு பேரெழுச்சி
இந்திய சுரண்டலை தமிழ்நாட்டில் அடியோடு ஒழிக்கிற முயற்சி இல்லாமல் தமிழ்நாட்டை மீட்க முடியாது. 12வது தீர்மானம், செயல் தீர்மானம், ஜிஎஸ்டியை கட்ட முடியாது. தமிழ்நாட்டினுடைய வணிக பெருமக்கள், சிறு முதலாளிகள் அனைவரும் நாங்கள் அறிவித்தாக வேண்டும். ஜிஎஸ்டி கட்ட முடியாது. வரிகொடா இயக்கத்தை முன்னெடுப்போம். உன்னுடைய இந்திய அரசுக்கு தமிழ்நாடு வரி கட்ட முடியாது. அந்த கருத்து மேலெழுந்தாக வேண்டும். அப்படியான இயக்க ஒற்றுமை நம்மிடையே வளர்ந்தாக வேண்டும். இயக்கங்கள் ஒன்று கூடுவோம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு. முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகளை உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அழைக்கவும்.